கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதனால் பயிர்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 50 ஏக்கர் பரப்பளவிலான வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் அழுகும் நிலைக்கு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பயிர்கள் அழுகும் நிலைக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வயல்களில் தேங்கிய நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்ராஜிடம் கேட்கலாம். விவேக்ராஜ், எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, முழு விவரம்? விக்னேஷ், அதாவது கும்பகோணம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட ஆலையடி, பேட்டை வடக்கு தெரு மற்றும் சோலையப்பன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வாழை, நெல், கரும்பு மற்றும் தீவனப்புல் உள்ளிட்டவை கடந்த 20 நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக முழுவதுமாக நிரம்பி குளம்போல் காட்சியளிக்கிறது. அதாவது அப்பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் முழுவதும் தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் வெளியேற வழி இல்லை. இதன் காரணமாக விவசாயிகள் தானாக முன்வந்து வாய்க்காலை தூர்வாரிய போதும் தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்ற முடியவில்லை. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து புகார் அளித்த போதும் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அந்த ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் தரப்பு குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக அந்த ட்ரோன் காட்சிகளை விவசாயிகளை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த பாதிப்பு தமிழக அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக விவசாயிகளை இந்த ட்ரோன் காட்சிகளை எடுத்து வெளியேற்ற நம்ம காட்சிகள் வாயிலாகவே பார்க்க முடியும். முழுவதுமாக நிரம்பி, அதாவது 50 ஏக்கர் முழுவதுமாகவே நிரம்பியுள்ளன. கிட்டத்தட்ட வாழை, நெல், கரும்பு முழுவதும் அழுகி வீணாகியுள்ளன. கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் இதே போன்று பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது பருவமழை தொடங்கியுள்ள இந்த சூழலிலேயே கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் தாங்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும், எனவே மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு முழுவதுமாக நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் தொடர்ந்து கோரிக்கையாக இருந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள், திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்